மெனிஞ்சோமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஃபீமேலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இதுக்கு கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் இருக்குது. ஹலோ, ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோவன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்குற பேஷண்ட் வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட், ஒரு 45-year-old ஃபீமேல். அவங்களுக்கு வந்து தலைவலி ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தலைவலி ஃபிட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுல அவங்களுக்கு வந்து மெனிஞ்சோமா அப்படின்னு ரைட் சைட் ஃப்ரான்டல் ரீஜனில் அவங்களுக்கு மெனிஞ்சோமா இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மெனிஞ்சோமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஃபீமேலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ ஃபீமேலில் வர்றப்போ மெனிஞ்சோமாங்கிறதுனாலும் அது வந்து பயப்படக்கூடிய கட்டி இல்லை. மெனிஞ்சோமாங்கிறது ஒரு பிளைன் டியூமர். இது வந்து மூளையில் வளர்கிற கட்டி இல்லை. மூளைக்கு வெளியே ஒரு கடினமான ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் டியூரான்னு சொல்லுவோம். அதிலிருந்து வளரக்கூடிய ஒரு கட்டி. ஸோ அது மூளைக்கு வெளியே இருந்து மூளையை அழுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கட்டி. அந்த இடத்துக்கு பொறுத்து அவங்களுக்கு தலைவலி, வாந்தி, ஃபிட்ஸு, கை கால் பலக்குறைவு, பேச்சு குறைபாடு, பார்வை குறைபாடு, இல்லை அவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி மாற்றங்கள், இந்த மாதிரி அந்த எந்த இடத்துல வளருதுங்கிறது, எந்த சைஸில் இருக்குங்கிறத பொறுத்து அது வேறுபடலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இதுக்கு கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சர்ஜரி ஆஃபர் பண்ணோம். அவங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மினிமலி இன்வேசிவ் கிரேனியாட்டமின்னு சொல்லுவோம். சின்ன அளவில் அவங்க நேவிகேஷன் மூலமாக எந்த அளவுக்கு அந்த கட்டி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் துவாரம் பண்ணி அந்த கட்டியை முழுமையாக எடுத்துட்டோம். ஸோ எடுத்த உடனேவே அவங்க கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே ரெக்கவர் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அப்போ தொடர்ந்து சில பேர்த்துக்கு வெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் நாளைக்கு அந்த மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ எடுத்துக்கிறது மூலமாக அவங்க யூஸ்வலாக தையல் ஒரு 10th day 11th day தையல் பிரித்ததுக்கப்புறம் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 98% பேருக்கு வராது. ஃப்ரான்டல் கான்வெக்சிட்டி மெனிஞ்சோமான்னு சொல்கிறது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்லி க்யூரபிள் தான். ஸோ இந்த மாதிரி பிரெயின் சர்ஜரி வந்து ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி சேஃபான பிரெயின் சர்ஜரி இந்த காலத்தில் டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ் மூலமாக பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு நார்மல் லைஃப்பை நார்மல் பீப்புள் மாதிரி அவங்க வாழ முடியும். ஸோ நம்மளோட அவேர்னஸ் மெசேஜ் வந்து பப்ளிக் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணுறப்போ ஏர்லியராக சர்ஜரி பண்ணிக்கிறது மூலமாக சர்ஜன்ஸ்க்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் அவங்களுக்கு கம்மி. ஸோ பேஷண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக நார்மல் லைஃபுக்கு லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். வணக்கம், நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். எனக்கு வயசு 46. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் அப்படியே மண்டை தானாக அடிச்சிச்சு. அடிச்சதுக்கு அதுக்கு சொல்லி என் பொண்ணு கேட்டுச்சு, என்ன பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் பேச்சு முடிச்சலாம் கிடையாது, பயந்து போயிட்டாங்க. அது கேட்டு பார்த்தோன்னே இது கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 மாதம் ஆச்சு பண்ணி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. இன்னும் 3 மாதம் கழிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. 3 மாதம், இந்த 3 மாதம் வரைக்கும் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க. 3 மாதம் கழிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை.